என் தங்கமே, உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தி அழியப் போகின்ற நேரத்தில் இந்த கருப்பன் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். இந்த தீய சக்தியை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்க உன் அப்பன் வந்திருக்கின்றேன். அதுவும் எந்த நாளில் உன் அப்பன் வந்திருக்கிறேன் என்று பார்த்தாயா? நிச்சயமாக என் பிள்ளைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட நாளான இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் பௌர்ணமியில் உன்னை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு வெற்றி வாக்கினை தருகின்ற இந்த நேரத்தில் நான் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் எடுத்துச் சொல்லப் போகின்றேன். உன்னுடைய வாழ்நாளிலிருந்து நீ இத்தனை காலமும் இந்த கருப்பனை நம்பி இருக்கின்றாய். என்ன நடந்தாலும் இந்த கருப்பன் நமக்கு துணையாக நிற்பான் என்று நீ எண்ணி இருக்கின்றாய். யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை என்னை விட்டதில்லை. யார்தான் இந்த கருப்பன் எதுவும் செய்ய மாட்டான் என்று சொன்னாலும் என் பிள்ளை ஒரு நாளும் அதை நம்பியதில்லை. என் குழந்தைக்கு தெரியும் அல்லவா இந்த அப்பனின் அருமை என்னவென்று. இந்த கருப்பன் தன்னை எந்த அளவிற்கு வாழ்க்கையில் இக்கட்டான நிலைகளில் எல்லாம் தூக்கி நிறுத்தி இருக்கிறான் என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அல்லவா. அதனால் என் குழந்தை ஒரு நாளும் என்னை நம்பாமல் இருந்ததில்லை. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நிச்சயமாக நான் உடனிருந்து உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒவ்வொரு நாளும் இந்த கருப்பனின் அன்பை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன் அப்பன் காப்பாற்ற வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் பல சோதனைகள் இருக்கின்றது. எப்பொழுதும் கருப்பா கருப்பா நீ எனக்கு சோதனையை தந்து கொண்டிருக்கிறாயே என்று தவித்து கொண்டிருக்கின்றாயல்லவா. உன்னுடைய தவிப்புகள் எல்லாம் எனக்கு ஒரு நாளும் புரியாமல் இல்லை. உனக்கு நான் சோதனை கொடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நான் காரியத்தோடு தான் என் பிள்ளைக்கு எதையும் கொடுப்பேன். ஏனென்றால் பொறுமையாக என் குழந்தை எந்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் இருக்கப் போகிறாய். அதனால் உனக்கு இந்த பொறுமைக்கான சோதனையை நான் கொடுத்தால்தான் நீ உனக்கானதை எல்லாம் எப்படி அடைவாய் என்பதனை தெரிந்து கொள்வாய். இதுவெல்லாம் உன்னை சோதிப்பதற்காக வந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இவ்வளவும் உனக்காக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ படுகின்ற உன்னுடைய அல்லல்களிலிருந்து நிச்சயமாக உன்னை உன் அப்பன் நான் மீட்டெடுத்தும் விடுவேன். கஷ்டங்களை கொடுப்பதும் நான் தான், அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதும் நான் தான் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையை உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காகத்தான் உன் அப்பன் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை எப்பொழுதுமே நான் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. நிச்சயமாக அப்படி இருந்தால் எதற்காக அப்பா நீ எனக்கு இத்தனை சோதனையை கொடுக்கிறாய் என்று யோசிக்கின்றாய் அல்லவா. என் குழந்தையை இவ்வளவு சோதனை என்று கேட்காதே. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான். இந்த துன்பம் வரும் பொழுதும் இன்பம் வரும் பொழுதும் முகமகிழ்ச்சியோடு அதனை ஏற்றுக்கொள்வதற்கு நீ பழக வேண்டும். நான் உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து விரைவாக மீட்டெடுத்து விடுவேன். கஷ்டம் வருகின்ற அந்த நொடி பொழுது மிகுதியான வேதனையாக உனக்கு இருக்கலாம். ஐயையோ, நம்மால் இனிமேல் இதிலிருந்து மீண்டு வர முடியாதே என்பது போன்ற எண்ணங்களை உனக்கு கொடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக உன்னை நான் மிக விரைவிலேயே அதிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை உன்னை காப்பதுதான் என்னுடைய கடமை, என்னுடைய தொழில். இதைவிட நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று உன் அப்பனுக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என் பிள்ளை நீ எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ள பழகு. நீ எனக்கு எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி என்னுடைய பிள்ளையாகத்தான் இருப்பாய். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல மாற்றத்திற்கான சூழ்நிலையை நான் உருவாக்கி கொண்டே இருக்கின்றேன். நேரம் வரும்பொழுது இது என்னவென்று நீயே உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையை
உன்னால் முடியாது என்று ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப் பார். நீ செய்யும் காரியத்தை மற்றவர்கள் முடியாது என்று சொன்னவுடன் அதை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு ஐயோ அம்மா என்று ஓர் மூலையில் படுத்துறங்குவதை முதலில் நிறுத்திவிடு. நான் உனக்கு சொல்வதை கவனமாக கவனித்துக்கொள். இந்த அப்பனையும் உன்னுடைய விடா முயற்சியையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் துணிந்து இறங்கு. அதுவே உனக்கு கிடைக்கின்ற வெற்றியாக இருக்கும். நான் உனக்கு வெற்றி பாதையை அமைத்தி தர காத்து கொண்டிருக்கின்றேன். நீ வாழ்க்கையில் இதுவரையில் சந்தித்த உன்னுடைய கஷ்டங்கள், அவமானங்கள், ஏக்கங்கள், வறுமை எல்லாமே போதுமானது. இனி உன்னை கஷ்டப்படுத்த நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இந்த கருப்பன் மீது நீ கொண்ட பக்தி எப்பொழுதுமே உன்னை என் அருகில் நிற்க வைக்கும். நீ என்னுடைய செல்ல பிள்ளையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பாய். எதனால் அப்பன் சொல்கிறேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால் நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு தீய சக்தி உன்னை சுற்றி சுற்றி வருகிறது என்றால் அந்த நொடிப்பொழுதே நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்னவென்றும் ஏதுவாக இருக்கும் என்றும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுதெல்லாம் கருப்பன் தருவது எதற்கானது என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பன் எக்காரணம் கொண்டும் உன்னை இந்த வாழ்க்கையில் விட்டுவிட்டது கிடையாது. அப்பன் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை தராமல் இருந்தது கிடையாது. நீ என்ன கேட்கின்றாயோ அதை உன் வசமாக்கி நான் தருகின்றேன். நீ எதை கேட்டாலும் நான் உனக்கே சொந்தம் என்று உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எந்த மாற்றத்திலும் நீ இந்த வாழ்க்கையை விட்டு விடாதே. எந்த நேரத்திலும் உனக்கானதை பெறாமல் நீ சென்று விடாதே. நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நல்ல சந்தர்ப்பத்தை உனதாக்கி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை தயாராக இருந்து கொண்டிருந்தால் நான் தருவது அத்தனையும் நீ அடைகின்ற உன் வாழ்க்கைக்கு உத்திரவாதமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்பு எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும். கருப்பன் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வைக்கும். எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை கொண்டு அதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து கொள்வாய். கருப்பனாக உன் வாழ்க்கையில் வந்திறங்கிவிட்டால் அதன் பிறகு தீய சக்தியாவது வேறு ஏதாவது ஒன்றும் உன்னை நெருங்காது. எதுவும் செய்துவிடவும் முடியாது. இந்த காலகட்டங்கள் எல்லாம் தீர வேண்டும். இந்த நேரங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒளிய வேண்டும். இனி நடக்கப் போகின்ற நன்மைகளைக் கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை தான் நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது உன் அப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்க மாட்டேனா? நான் இருந்து செய்வது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும். நான் இருந்து கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும். மகிழ்ச்சியான நேரங்களில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து விட்டால் என்றென்றும் நான் உன்னோடு இருப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னால் கட்டாயமாக உணர முடியும். யாரையும் எதற்காகவும் என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு போட்டியாக நினைத்து விடாதே. உனக்கு நீதான் போட்டி என்று நினைத்து, உன்னை நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு வெற்றியின் அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. கருப்பன் கொடுக்கின்ற நம்பிக்கையினால் நீ நிச்சயமாக நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவாய். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் நடத்தி விடுவாய். உனக்கான நன்மைகள் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்த சந்தோஷங்களையும் நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். உன் அப்பன் உன்னோடு தான் இருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்கு காவலாக நான் நிற்கின்றேன். எந்த தீய சக்தியும் என்னை தாண்டி உன்னிடத்தில் வந்துவிட முடியாது. அப்பனின் ஆட்டத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும். கருப்பன் யார் என்று நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும். எல்லா விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை தெளிவான ஒரு முடிவை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக எடுப்பாய். எப்பேற்பட்ட துன்பம், எப்பேற்பட்ட சோதனை என்று சொல்லி புலம்புவதற்கு பதிலாக இதோடு முடிந்து விட்டது என்று நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு. நான் இருக்கும் வரை இனி உனக்கு துன்பங்களும் துயரங்களும் இல்லை. அப்படியே வந்தாலும்
அது உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்காது. உன் வாழ்க்கைக்கான அத்தனை நிம்மதியையும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க யார் நினைத்தாலும் இந்த கர்ரூப்பன் அவர்களை அழித்து விடுவான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என்றும் உன் அப்பன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற தயாராக இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்து கொண்டு, என் பிள்ளையே, இந்த பௌர்ணமி நாளில் உன் வாழ்க்கையில் எந்த தீய சக்தியும் இனி இல்லை என்பதனை நீ தெளிவுபடுத்திக்கொள். என் தங்கமே, இந்த கர்ரூப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.